எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு சாலையோர பகுதியில் இயல்பாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அரிய மூலிகை அப்படின்னா பயன்பாட்டு அளவில் மிகப்பெரிய பயன்பாடு, உலக அளவில் இருக்கக்கூடிய வணிகத்திலையும் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்ற நோய்கள்லையும் அதனுடைய மருத்துவ குணம் ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகை தான் எல்லோருக்கும் தெரியும், கீழா நெல்லி அப்படின்னு சொல்லி. அந்த கீழா நெல்லி அப்படின்ற மூலிகை செம்மண் காடுகளில் நீர் தேங்கா நிலங்களில் எளிமையாக வளரும். இந்த கீழா நெல்லி அப்படின்றத எப்படி இனம் கண்டறிகிறது, அந்த கீழா நெல்லியுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது தும்பை செடிகளுக்குள்ள ஒரு மூலிகை இயல்பாக வளர்ந்துருக்கு. இந்த மூலிகை இப்போ இருக்குது கீழா நெல்லி. இது ஒரு அடி இல்லைருந்து 2 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு குத்துச்செடி. நம்ம பார்த்தாவே இதோடைய இலைகள்லாம் பாருங்கள், ஒரு நீளமான முட்டை வடிவத்திலையோ அல்லது ஈட்டி வடிவத்திலையோ இந்த நரம்புகளுக்கு அடியில் சின்ன பூக்கள் மாதிரியா ஒரு முட்டையான வடிவத்தில் பசு மஞ்சள் வர்ணத்தில் இருக்கும். இதுக்கு பேர் இந்த கீழா நெல்லியுடைய விதைகள். இந்த கீழா நெல்லி ஏறத்தாழ 40லிருந்து ஒரு 90 நாட்களுக்குள்ளே ஒரு முழுவதான வளர்ச்சியை எட்டிடும். இந்த கீழா நெல்லியோட செடியை நம்ம பார்க்குறோம். இந்த கீழா நெல்லியுடைய முழு செடி, இதை முழு சமூலம்னுவோம். இந்த முழு செடியும் இதோடைய இலை, தண்டு, விதை இது எல்லாமே மருத்துவத்தில் தற்போது கீழா நெல்லி அப்படின்னு சொன்னாமே கிராமங்களில் நம்ம சொல்கிறது அது மஞ்சக்காமலை செடி, அது ஜாண்டிஸ்க்கான செடி அப்படின்வாங்க. அந்த கீழா நெல்லியுடைய மருத்துவ குணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா லிவர் டானிக், குறிப்பாக லிவர் 52 அப்படின்னு சொல்லி ஒரு கேப்சூல்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே போல் எல்லா விதமான லிவர் பேஸ்டு மெடிசனில் இது குறிப்பாக பயன்படுது. இது கடுமையான குளிர்ச்சி உண்டாக்கி, அதனால் வெப்பம் தொடர்பான நோய்களுக்கும் இந்த பித்தம் தொடர்பான நோய்களுக்கும் மிக அற்புதமாக பயன்படுது. நம்மளுடைய மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் இதனுடைய குணம் இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு அப்படின்னு எல்லா விதமான சுவைகளும் கலந்த செடி. இதனுடைய ட்ரேட் மட்டும் ஏறத்தாழ 500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த மூலிகை பலாயிரக்கணக்கான டன்ஸாக வியாபாரத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ அப்படி எடுத்துகிட்டு செல்லும் போது எப்படி இந்த மூலிகையை மிகச்சரியாக இனம் கண்டறிகிறது? இதே போல் வேறு மூலிகை இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொன்னால் மேலா நெல்லின்னு இருக்குது. இது ஃபிலாந்தஸ் அமாரஸ் அப்படின்ற இதோடைய தாவரவியல் பேர். இந்த ஃபிலாந்தஸ் அமாரஸ், இந்த அமாரஸ் செடி மாதிரியே ஃபிலாந்தஸ் மெட்ராஸ் பட்டனா அப்படின்னு சொல்லி மேலா நெல்லி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியை நம்ம பார்ப்போம். குறிப்பாக கீழா நெல்லி, மேலா நெல்லி அருகாமையில் இருக்கும். இந்த செடியை பாருங்கள், இந்த செடியோட அமைவு, இதோட காய்கள் குறிப்பாக மிகப்பெரிய காயாக இருக்கும், மேல்புறமாக இருக்கும். இந்த காய்கள்லாம் கொஞ்சம் நீளமான, இப்போ பார்க்கலாம், ஒரு நீளமான காம்போடு இருக்கும். இது மேலான விதைகளோடு இருக்கும். இதுக்கு பேர் மேலா நெல்லி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம், இந்த கீழா நெல்லிக்கும் மேலா நெல்லிக்கும் உள்ள வேறுபாடு. இதனுடைய இலைகள், மேலா நெல்லியுடைய இலைகள் பெரிதாக இருக்கும். இதனுடைய காய்கள் மேல்புறமாக தூக்கிட்டு இருக்கும். இந்த கீழா நெல்லியுடைய விதைகளுக்கும் காய்களுக்கும் இலைகளுக்கும் மேலா நெல்லிக்கும் அதிகமான வேறுபாடு இருக்கும். மேலும் இந்த மேலா நெல்லி மிக அதிகமான ஒரு வறட்சியான பகுதியிலையும் விளையக்கூடியது. அதனால் என்ன, கீழா நெல்லிக்கு பதிலாக நிறைய மருந்துகளில் மேலா நெல்லியை சேர்த்துறாங்க. ஏன்னா கீழா நெல்லியுடைய விலையும் கிடைக்கக்கூடிய அளவும் மிக குறைவு, விலை மிக அதிகம். ஆனால் மேலா நெல்லி மிக எளிமையாக கிடைக்கிறதுனால மேலா நெல்லி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இது அந்த கீழா நெல்லிக்கான சக்களத்தி அப்படின்றாங்க, ஒரே விதமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அந்த மருத்துவ தாவரத்தை இனம் கண்டறியும் போது கீழா நெல்லி என்ன அப்படின்றது ஒரு பசுமஞ்சள் வர்ணமாக இருக்கும், சின்ன சின்ன இலைகள் இருக்கும். இது போல் நம்ம பார்க்கும்போது இந்த கீழா நெல்லிக்கும் மேலா நெல்லிக்குள்ள வேறுபாடுகளை நம்ம மிகச்சரியாக அறிந்து கொள்வது மிக முக்கியம். நம்ம இன்றைக்கு மெயினாக லிவர் பேஸ்டு மெடிசனில் இருக்கக்கூடிய அந்த கீழா நெல்லியை பார்த்தோம். கீழா நெல்லியை நம்ம எப்படி பயன்படுத்துறது? கீழா நெல்லிய இலைகளை அரைத்து, பாலில் அரைத்து தினமும் காலை மாலை வேளைகளில் நம்ம உட்கொள்வது மூலம் உடலில் நமக்கு குளிர்ச்சித்தன்மை உருவாகும். இது மிக முக்கியமாக நமக்கு கேஸ்ட்ரிக் அல்சர், லிவர் டிஸார்டர்ஸ் இது ரெண்டுலேயுமே மிகச்சிறப்பாக பயன்படுது.